வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை விளக்கங்களையும் கூற விரும்புகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது சோழி பிரசன்னம் பார்க்கும் வருபவர்கள் சோழி பிரசனத்தை எப்படி தெரிந்து கொள்வது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது சோழியில் 108 வகையான சோழி, 108 சோழியில் 12 எடுத்துத்தான் நான் சோழி பார்க்கிறேன் என்று பல முறை சொல்லியிருக்கிறேன். அதேபோல் சோழி பிரசனத்தில் முக்கியமான சில கருத்துக்களாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஜாதகத்திற்கும் சோழிக்கும் வித்தியாசம் உள்ளது. பலனை வைத்து அதை வச்சு ஆராய்ந்து ஜாதகம் எழுதுகிறார்கள். சோழி அப்படி அல்ல. நாம் அதை சுழிச்சு போட்டு என்ன நம்பர் வருகிறதோ அவர்களுக்கு அந்த காரியம் ஆகுமா ஆகாதா என்று பலன் சொல்லுகிறோம். இது சோழியினுடைய திருவிளையாடல். சோழி என்பது அந்த காலத்தில் அகத்தியர் முனிவரால் உருவானது. அது பழங்காலமாக தமிழ்நாட்டில் அதிகமாக இல்லை இருந்தாலும் கேரளாவில் இன்னும் அது விசேஷமாக பார்க்கப்படுகிறது. நாம் எந்த அளவுக்கு ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவு கேரளாவில் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சில மாநிலங்களில் இருக்கும், இல்லாத இருக்கா எனக்கு தெரியாது. இருந்தாலும் சோழி ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு தொழில் தொடங்குவதற்கும் ஒரு வீடு கட்டுவதற்கும் ஒரு பணம் கொடுப்பதற்கும் இந்த இடத்துக்கு போகலாம் அந்த இடத்துக்கு போகலாம் என்பதற்கெல்லாம் சோழி பார்க்கலாம். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். ஜாதகத்தை பார்த்து செல்வதை விட சோழியை பார்த்து செல்லலாம். சோழி பார்க்கிறவர் நானும் போடுவேன், சோழி பார்க்க வருவர்கள் அவர்களையும் போட சொல்லுவேன். இதில் 2 பேரும் 3 முறை சுழற்சி பண்ணி போடுவோம். அதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்கிற பலன் எடுத்தோன்னு வர வேண்டியதும் இருக்குது. சில பேர்த்துக்கு 3 தரம் போட்டவும் வரமாட்டாங்க. அப்படின்னா அவர் காரியம் ஆகாது என்று அர்த்தம். இன்னும் ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். அதாவது சோழி பார்க்க வரவங்களுக்கு சோழி அவர்களுக்கு பார்க்கலாமா பார்க்கக்கூடாது என்று நான் சோழி போட்டு பார்த்துட்டு தான் அவருக்கு பார்ப்பேன். அதற்கு தெரிந்து கொள்ளும். வந்தாலும் உட்காருங்க, எனக்கு 100 கொடுங்க 200 கொடுங்க, எனக்கு செலவு காசாச்சுன்னு வாங்குற வேலை கிடையாது. அதையும் தெரிந்து கொள்ளும். உங்களுக்கு நான் சோழி பார்க்க வேண்டுமென்றால் இந்த நம்பர் 3 தடவை உங்களுக்கு உழுவக்கூடாது, உழுந்தால் நான் பார்க்க வேண்டும், வருத்தப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டால் சோழியை ஊற்றி போடுவேன். ஏன் என்றால் அவர்களுக்கு நான் சொல்வது பிடிக்குமா பிடிக்காத தெரியாது. அவர் எதற்காக நம்ம பார்க்குறாங்கன்னு தெரியாது. முன்ன இவர்களுக்கு நாம் பார்ப்பது பலன் உண்டா இல்லையா, இவர்களுக்கு நாம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படி என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நான் சோழியை அந்த மாதிரி தான் இதுவரைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதை முன்ன தெரிந்து கொள்ளுங்கள். சோழி பார்க்கிறேன் என்றால் எடுத்தோன்னே நான் போட்டு உட்கார்ந்து சொல்லிடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி இந்த நம்பர்லாம் வந்தால் உங்களுக்கு பார்க்க மாட்டாங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஆகவே ஏன் என்றால் அவளுக்கு நம்மகிட்ட வந்ததுக்கு காரியம் ஆகாது என்று அர்த்தம். தேவையில்லாமல் ஏழை வயலில் உட்கார வச்சு அவையில் அதை இதுன்னு சொல்லிட்டு இருப்பானே, அது தேவையில்லாத விஷயம். ஒருவருக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிறோம் என்றால், ஒருவருக்கு நாம் ஒரு சொல்லுகிறோம் என்றால் அவர்கள் திருப்தியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காரியம் அவர்களுக்கு நல்லா பலிக்கும். நம்ம வாய் சொல்லுகிறோம், அவன் அதை சொல்லிவிட்டான் இவன் எதை சொல்லிவிட்டான் என்று நினைக்கக்கூடாது. பரவாயில்லை, அந்த ஆள்கிட்ட போனோம், நமக்கிட்ட சோழி பார்க்கறதுக்கு நம்ம பார்க்கலாமா வேண்டாமா என்று சொல்லிதான் சோழி பார்க்கிறார் அப்படின்னு 4 பேருக்கு சொல்ல வேண்டும். இதுதான் இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பவும் அதுதான் செய்து கொள்கிறேன். அதாவது
நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும், காசிக்கு போனாலும், ராமேஸ்வரம் சென்று வந்தாலும், உலகத்தில் எந்த தெய்வத்தை சென்று வந்தாலும் தெய்வங்களுக்கும் வரம் கொடுக்க முடியாது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். யாரோ மூலமாக ஒரு வரம் கொடுக்கணும். பல முறை சொல்கிறேன். ஆகவே சோழி பார்க்க வரவர்கள் சந்தேகத்தை நிறுத்துங்கள். முதலில் சந்தேகமே இருக்கக்கூடாது. நம்பிக்கை 100க்கு 100 நம்பிக்கையாக வரணும். எப்படி மருத்துவமனையில் மருத்துவரை நம்பி ஆஸ்பத்திரி அட்மிட் செய்கிறோமோ, நம்பி எப்படி கடன் கொடுக்குறோமோ, நம்பி எப்படி எல்லா காரியம் செய்யணும், அது மாதிரி ஜோதிடரை பார்க்க போனாலும் நம்பி பாருங்கள். நம்பி வந்தால் நன்மையே. போகும்போது அவனையும் பார்க்கல இவனையும் பார்க்கல, என்ன சொல்கிறானே தெரியலன்னு வரக்கூடாது. நீங்கள் முதல்ல ஒரு சோழி பார்க்க வருவர்கள் சுத்தமாக வர வேண்டும். அதை தெரிந்து கொள்ளுங்கள். புகைப்படம் கொள்ளவர்கள் தயவு செய்து புகைப்படுத்தி விட்டு வரக்கூடாது. அது உங்களுக்கு பலிக்காது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். மது அருந்து விட்டு வரக்கூடாது. மாமிசம் சாப்பிட்டும் வரக்கூடாது. அது தெரிந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் அதனால தான் நான் சோழி பார்க்கறதுக்கு டைம் கொடுத்துருக்கிறேன். காலை 7 to 12. அதுக்குமே நான் பார்க்கறதில்லை என்று ஆணித்தரமாக நான் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். அதை தெரிந்து கொள்கிறேன். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் தேவி ஆஸ்பத்திரி அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. காலை 7 மணியிலிருந்து 12 மணி வரை தான் சோழி சொல்லப்படும், பார்க்கப்படும். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணத்தில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கு செல்லில் பார்க்கறதுக்கு சோழி சொல்வது உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கவில்லை என்றால் உங்கள் விருப்பம். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.